டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது நண்பர்களே, அதாவது முடக்கத்தான் கீரை நண்பர்களே. அந்த பாருங்களேன், எங்கள் ஃப்ரண்ட்டு கிரவுண்ட் கார்டனில் முடக்கத்தான் கீரை வந்து எப்படியோ காற்று வந்து வந்துருக்கு நண்பர்களே. ஆக்சுவலி இது ஒரு கருவேப்பிலை மரம். இந்த பாருங்களேன், கருவேப்பிலை மரம். இது வந்து அரிநெல்லி மரம். பல வீடியோக்களை நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த கருவேப்பிலை மரத்துக்கு அந்த பாக்ஸில் இந்த இருக்குவாங்க, அதில் முடக்கத்தான் கீரையினுடைய விதை எப்படியோ காற்றுக்கு வந்துருக்கு. இந்த பாருங்களேன், பழுத்து, இந்த பாருங்களேன், பழுத்து நெத்தாய் காய். இந்த இருக்காங்க, இந்த மாதிரி காயில் வந்து காய் காற்றுல வந்துருக்கு நண்பர்களே. அது அப்படியே அந்த முருங்கை கருவேப்பிலை மரத்தில் போயிட்டுருக்குது. நானும் விட்டேன், ஓகேன்னு. ஆமாம் நண்பர்களே, பாருங்கள், பசுமையாக இருக்குது. இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்க, இந்த பாருங்களேன், இது ஏற்கனவே பறிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல கட்டாயிருச்சு மேலே போகிற கொடி. இந்த எடுத்துகிட்டேன் நண்பர்களே. இந்த பாருங்க, அப்படி எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இது என்ன செய்யலாம், நம்ம வேஸ்ட்டு கூட பண்ண வேண்டியதில்லை. இதில் இருக்க இந்த விதைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெத்து இருக்குது பாருங்கள். வச்சு இங்கிட்டு வச்சு காட்டுறேன். நெத்துக்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் பூரா அந்த இது வேண்டாம், கருப்பு தொங்குது பாருங்களேன். இதை எடுத்துகிட்டு போட்டுவிட்டா இன்னும் வரும் நண்பர்களே. இது ஆடு திங்காத ஒரு ஐட்டம். ஆமாம் நண்பர்களே, இந்த கீரையும் கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே இதை வந்து சூப்பு வச்சுக்கலாம் நண்பர்களே. இந்த பாருங்க, அப்படியே மடித்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு இருக்குது. இந்த பாருங்க, ஒரு கைப்பிடி அளவு இருக்குது கரெக்டாக. மடிச்சிட்டேன்னா ஒரு கைப்பிடி தான் கரெக்டாக. இது அப்படியே சூப்புக்குள்ளே போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த இதனுடைய அந்த எஃபெக்ட் பூரா நமக்கு கிடைக்கும். வெரி வெரி குட் ஃபார் ஹெல்த்து. இந்த பாருங்கள், வெரி வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த்து. இந்த முடக்கத்தான் கீரை முடத்தையே அறுத்துடுமா, முழங்கால் வலி, இது மாதிரி எல்லாத்துக்குமே திஸ் கீரை வில் பி ஹைலி குட். இந்த பாருங்க, இன்னும் கூட அந்த இது இருக்குது, அதையும் கூட எடுத்துடுறேன். இந்த பாருங்க, அதாவது மேலே போகும்போது கீழே கட்டாயிடுச்சு போல இருக்குது. லாஸ்ட் டைம் பறிக்க சொல்லி ஒருத்தரை நான் வந்து பறிச்சேன்னா அதை பக்குவமான முறையில் சிசரை வச்சு கட் பண்ணி பறிச்சிருப்பேன். அவங்க கொஞ்சம் கட் பண்ணுங்க, நான் பறித்தால் மேலே போகிறதையே வெட்டிட்டார் போகிறது. இது வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால் அந்த கீரையை பறிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பறிக்கணும் நம்ம. இதையும் நான் வேஸ்ட் பண்ண முடியல, அப்படியே சூப் வச்சிடலாம் இதை. ஆமாம், அந்த இருக்கு பாருங்கள், இவ்வளவு அப்படியே போய் எடுத்தோம்னா கொஞ்சம் தான் வரும். சூப்புக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் நண்பர்களே. அந்த விதையை எடுத்து அப்படியே போட்டு விட்டோம்னா திருப்பி இந்த இடத்துல போட்டு விட்டோம்னா இந்த இடத்துலையும் கீரைகள் வரும். இந்த இடத்துல போட்டுவிட்டோம் வைங்களேன், கீரைகள் வர ஆரம்பிக்கும். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங், வெரி நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.